ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாடி தோட்டம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய செடி வந்து ஸ்டார் ஃப்ரூட். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஸ்டார் ஃப்ரூட் வந்து காய்ச்சி கிடக்குது. இந்த செடி வந்து மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடியது தான். சின்னதாக பூ வந்து பூத்திருக்கும். ஸ்டார்டிங்கில் நிறைய பூ பூத்து அவ்வளவும் உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் அது வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்கும். பிஞ்சு கூட உதிர்ந்து தான் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது வந்து பெருசாகிருக்கு. இதோட ஹைட்டே பார்த்திங்கன்னா மொத்தத்தில் இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. இதை வந்து ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். இது எங்கள் அக்கா வீட்டு மாடித்தோட்டம். நிறைய செடிகள், அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இது வந்து சூப்பராக இருக்கும், நல்ல பஞ்சு போல் இருக்கும் அந்த கத்திரிக்காய். கத்திரிக்காய் செடி வந்து நிறைய விட்டுருக்காங்க. ஒரு தொட்டியில் வைக்கிறத விடவும் நம்ம பல தொட்டிகளில் வச்சுட்டே வந்தோம்னா நமக்கு வீட்டுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நார்த்தங்காய் செடி. நார்த்தங்காயும் நிறைய கிடக்கு. வீட்டில் உள்ள வெஜிடபிள் வேஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு தான் அவங்க வந்து உரமாக போடுறாங்க. இது வந்து சிவப்பு வெண்டைக்காய். இதுவும் நிறைய காய்ச்சி கிடக்கு. இதுவும் 2-3 தொட்டிலையாக பிரித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சாட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அது பக்கத்துலேயே இருக்குது. அதையும் கொடியாக படர்த்தி விட்டுருக்காங்க. பச்சை வெண்டைக்காவை காட்டிலும் சிவப்பு வெண்டைக்காய் வந்து ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடியது. பச்சை வெண்டைக்காவாக இருந்தாலும் சிவப்பு வெண்டைக்காவாக இருந்தாலும் மாடி தோட்டத்தில் ஈஸியாகவே வளர்ந்து வரும். நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இதில் உரமாக போடுறதுனால அதில் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் வித்து, பூசணிக்காய் விதைகள் அதுவுமே செடியாட்டு வரும். இலை சுருட்டல் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நீர்மோர் கரைசலும் அடிக்கடி தெளிப்பாங்க. இதுவும் ஒரு வகை வந்து பயிறு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் நிறைய விட்டுருக்காங்க. இது வந்து கொத்த அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அவரைக்காய். அதுவும் நிறைய கிடக்கு. இது நம்ம பார்த்த ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட். இது இஞ்சி செடி. பக்கத்திலேயே மல்லிக்கீரையும் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இப்போமா நர்சரியிலேருந்து வாங்கி வச்சுருக்காங்க. இது வெத்தலை கொடி. இதுதான் அந்த சாட்டைப்பயிறு. இது வந்து மோர் மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் காய்ச்சி கிடக்கு. இது தக்காளி செடி. பக்கத்திலே கத்திரிக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் கீரை, சிவப்பு கீரை இருக்குது. இதில் வந்து நிறைய உள்ளி வச்சுருக்காங்க, சின்ன வெங்காயம். அதுவும் நிறைய முளைச்சி வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல மிளகு கொடி. அதுலேயும் நல்ல மிளகு கிடக்கு. புதுசாக நிறைய செடிகள் வாங்கிட்டே தான் இருக்காங்க. இதுலேயும் சின்னதாக பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செடியாக வளர்ந்து வர பெரிய தொட்டிகளில் வைப்பாங்க. இதில் நிறைய பச்சை மிளகு காய்ச்சி கிடக்கு. இது பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை. ரொம்ப பெருசாகவே வந்திருக்கு. நல்ல சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ளதுனால ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா இவ்வளோ போல் இந்த க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்காங்க. இந்த கம்பையே ஒடித்து பக்கத்தில் வச்சிட்டோம்னா 2ஆவதும் தழுத்து வரும். அதையும் நான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பிச்சி பூவும் 2-3 தொட்டிலையாக வச்சுருக்காங்க. இதுவும் அவரைக்காய். இந்த கத்திரிக்காயெல்லாம் இப்போமா வளர்ந்து வந்துட்டுருக்கு. செம்பருத்தி பூ, பிரண்டை, கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டமும் விட்டுருக்காங்க.
அக்கா வந்து செடிகளுக்கூடயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுனால தான் அந்த செடிகள் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து மீன் தலைகளை சேகரித்து அதில் நாட்டு சக்கரை போட்டு அதை வந்து ஒரு 40 நாள் கிட்ட வச்சு தண்ணீர் கூட மிக்ஸ் பண்ணி தெளிப்பாங்க. செடிகளுக்கு மண் கலவையும் ரொம்பவே முக்கியம். இது வந்து சப்போட்டா, அதுக்கப்புறம் பப்பாளி ட்ரீயும் விட்ருக்காங்க. இது வந்து சுண்டைக்காய் ட்ரீ, இது வந்து வாழை மரம், அதையும் விட்ருக்காங்க ஒரு ஆசைக்கு. இது வந்து பன்னீர் ரோஸ். இந்த சமயம் வந்து பூக்கள் எல்லாம் பூத்து ஓஞ்சாச்சு. இப்போ வந்து ஒவ்வொன்றா தான் பூக்குது. நான் வந்து லாஸ்ட்டு நிறைய பூத்த வீடியோ வந்து இருக்குது, அதை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இது ரம்ப இலையும் பாகற்காயும் அதுக்கப்புறம் பிச்சிப்பூவும் இருக்குது. நிறைய பூத்து கிடந்தப்போ எடுத்த வீடியோவெல்லாம் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தண்டுலையே 10-15 பூ எல்லாம் பூக்கும். இதுதான் பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுலேயும் இதில் வீட்டில் வளர்க்கறதுனால நம்ம எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்க மாட்டோம். அதனால இந்த பூவையெல்லாம் அவங்க வந்து எடுத்துட்டு இதில் இருந்து ரோஸ் சிரப்பு, ரோஸ் குல்குந்து, அதுக்கப்புறம் பாலில் போட்டு கூட இதை டெய்லி காய்ச்சி குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. அதனால அவங்க வந்து ஃபுல்லாகவே அப்படி தான் செய்வாங்க.